அமுதே கிச்சனில் இன்றைக்கி காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாக்கெட் காளான் எடுத்து சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதோட 2 பெரிய தக்காளி, 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 3, தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 லெமன் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், 2 டீஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் மல்லி புதினா எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கிலோ அரிசி நல்லா கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காளான் பிரியாணி நம்ம இன்றைக்கி குண்டாவில் தான் செய்ய போகிறோம். நல்லா குண்டா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கணும். பிரியாணிக்கு மெயினாக வெங்காயம் நல்லா வதங்கிறது, தக்காளி நல்லா வதங்கிறது, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். அதனால் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நம்ம பிரியாணிக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டா தான் நம்மளுக்கு பிரியாணி எப்பவுமே டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கணும். நம்ம எந்த சமையல் செஞ்சாலும் அது ஒரு சந்தோஷமாக செய்கிறப்போ அது நம்மளுக்கு நல்ல சுவையை தான் கொடுக்கும். அதனால் எந்த சமையலுமே நம்ம சந்தோஷமாக தான் செய்யணும். அதனால் காளான் பிரியாணி எப்படி செய்கிறவங்களோ அதே மாதிரி தான் சிக்கன் பிரியாணின்னு. இப்போ தக்காளி போட்டு நல்லா வதங்கினதும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா தக்காளி பழம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த சமயத்தில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு எப்பவுமே எந்த பிரியாணிக்குமே நாங்கள் கலர் பவுடர் சேர்க்க மாட்டோம். இந்த மாதிரி எண்ணெயிலேயே நம்ம மிளகாத்தூள் சேர்த்துறப்ப அதுவே கலர் கொடுத்துரும். இப்போ கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற காளான் சேர்த்துக்கலாம். காளான் நல்லா வதங்கட்டும். அந்த எண்ணெயில் காரத்தில் இப்போ உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதங்குறப்போ காளான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா உப்பு காரமெல்லாம் பிடிக்கட்டும். அந்தளவுக்கு காளான் நல்லா வதக்கிட்டு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ காளான் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். காளான் நல்லா வெந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்திருக்குது. நல்லா பார்க்குறக்கே நல்லா அந்த மிளகாய் தூள் போட்டது நம்மளுக்கு கலர் கொடுத்துருக்குது. இப்போ நாம் புதினா மல்லி எடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம காளானுக்கு சுவையை கொடுக்கறதுன்னு புதினா மல்லி இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு காளான் பிரியாணி நம்மளுக்கு சுவை கொடுக்கும். நல்லா வதக்கிட்டு இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் 2-3 ஸ்பூன் நம்ம தயிர் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் சுவையாக இருக்கும் பிரியாணி. தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இந்த பிரியாணிக்கு நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். 1 கப் சீரக சம்பா அரிசி எடுத்தோம்னா அதுக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இந்த சமயத்தில் உப்பு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எனக்கு நான் கரெக்டாக போட்டங்காட்டி உப்பு கரெக்டாக இருந்தது. தண்ணி கொதிச்சது நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம அதிகமாக கிளறக்கூடாது. எந்த பிரியாணியாக இருந்தாலுமே அதிகமாக கிளறக்கூடாது. அரிசி உடஞ்சிரும், சாதம் குழஞ்சி போயிடும். சும்மா லைட்டாக கிளறி விட்டதுக்கப்புறம் தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் அரிசி வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா வெந்துருச்சு. இந்த பதத்தில் இருக்கிறப்பவே நம்ம தம் போடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். இப்போ அதோட ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். காளான் பிரியாணி நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு நெய் கொஞ்சம் ஊற்றினா நல்லாயிருக்கும்.
இப்போ தம் போடுறதுக்கு நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மூடி வச்சுட்டு இந்த மாதிரி நாம் தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே பிரியாணி குண்டை வச்சு ஒரு குண்டாவில் தண்ணி வச்சு நம்ம தம் போட்டு 20 நிமிஷம் வச்சுட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு பிரியாணி நல்லா வெந்து வந்திருக்கு பஞ்சு மாற. இப்போ நம்ம பிரியாணி சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.